ஹை பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில எந்த மாதிரியான ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகும்னு கேட்டிங்கன்னா லோவர் டெலிவரி காஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் பாப்புலேஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது கம்மியான ரேட்ல பிரீமியமான குவாலிட்டியில இருந்தா அந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சனால தான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்வாட் டீம்கிட்ட சொல்லிட்டு அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூ வந்து மித்த கம்பெனிஸோடைய ப்ராடக்ட் வேல்யூவோட கம்மியா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா பிரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை தாண்டி கம்மியான பிரைசிங்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க சேல்ஸ் நிறைய நடந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ரெவன்யூங்கிறது ஒரு கன்சிஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களோட அமௌண்ட் எக்காந்த ஒன்றும் கீழே இறங்க வாய்ப்பு இல்லைங்கிற விஷயத்த அங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ப்ராப்பரா பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்டாக்கும் நல்ல growthல இருக்கும். நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரா இருப்பீங்க.